ரிஷபராசி என்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ஏற்கனவே சனி பகவான் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு. ஏற்கனவே நீங்க நடந்து போனாலே பறந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கான வருடமா இந்த வருடம் இருக்கு. அதனால நீங்க திட்டமிட்டு வைத்திருந்த காரியங்கள் எல்லாம் அமோக வெற்றியை பெறும். பாடம் அதாவது தேர்வு எழுதக்கூடிய மாணாக்கர்கள் முதல் நிலையில் தேர்வு பெறுவதற்கு வாய்ப்பு. அதேபோல் ஊடகத்துறையைச் சேர்ந்தவர்கள், திரைப்படத் துறையில் இருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். அதைப்போல இன்னும் சொல்லப்போனால் இந்த ரிஷபராசிக்காரர்கள் மிகப்பெரிய கலை ஆர்வம் மிக்கவர்கள். யாரெல்லாம் முதல்ல நாட்டியம் அரங்கேற்றம் பண்ணணும், நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, முக்கியமாக விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் அவர்களும் சாதிக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த ரிஷபராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விளங்கப் போகிறது. முக்கியமா இந்த ரிஷப ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், அதாவது நம்முடைய தாய் தந்தையரை பெற்றெடுத்த பெரியோர்கள், பாட்டி தாத்தாவுக்கெல்லாம் வழக்கமாக நீங்கள் காலையில் இறைவனை எப்படி வழிபாடு செய்கிறீங்களோ அது மாதிரி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதங்கள் பெற்று வர வேண்டும் முதல்ல. அடுத்ததாக ரிஷபராசி என்று சொல்லும்போதே சுக்கிரனுடைய வீடு சந்திரன் அதில் உச்சம் பெறுவதனால் ரிஷபராசி அன்பர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமால் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. சரி, ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலா சொல்லலாமா அப்படின்னா, சுக்கிரன் தலைமையேற்று இருக்கக்கூடிய திருவரங்கம் பெருமாள் வெள்ளிக்கிழமையில போய் ரிஷபராசிக்காரர்கள் தரிசனம் செய்தால் மிக மிகச் சிறப்பு. சார், ஸ்ரீரங்கம்ங்கிறது எனக்கு தொலைவாக இருக்குது, எனக்கு நிறையா பணிகள் இருக்குது, நான் எப்படி போயிட்டு வர முடியும் அப்படின்னு கேட்பவர்களுக்கு 2 எளிமையான வழிகளை சொல்லுகிறேன். உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம், ஏதாவது ஒரு ஆலயம் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு மகாலட்சுமி சன்னிதானத்தில் மஞ்சள் பொடி வாங்கி தரலாம். மஞ்சள் பொடி அபிஷேகமாக இருக்கலாம், இல்லை குங்குமம் கொடுக்கலாம். குங்குமம் ஒரு பாக்கெட்டாக வாங்கி கொடுக்கலாம். கொடுத்துட்டு வெள்ளிக்கிழமையில் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்கள் இல்லத்தில் பணத்திற்கு குறைவு இருக்காது. சரி, அதுவும் போக முடியவில்லை, வேற என்ன எளிமையாக பண்ணலாம் அதுவும் சொல்கிறேன். ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை காலையில் 6லிருந்து 7 மணிக்குள்ள சுக்கிரஹோரையில் நெய் விளக்கை ஏற்றி வச்சு வில்வ இலை, தாமரை இதழ்கள் கொண்டு வந்து மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் இல்லத்தில் வச்சு வணங்கலாம். பாலில் கல்கண்டு போட்டு நிவேதனம் செய்து பருகினாலும் அந்த தித்திப்பான பாலை போலே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருடம் சிறப்பாக அமையப்போகிறது. இது ரிஷப லக்னத்துக்கும் பொருந்தும். இப்போ நான் சொல்லக்கூடியது லக்னம் ராசி 2க்கும் சேர்ந்து தான். அதனால ரிஷபராசிக்காரர்கள் தித்திப்பான ஒரு ஆண்டாக இந்த பராப வருடம் அமையப்போகிறது. அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள்.